நண்பனுடைய தங்கச்சி உனக்கு யாரு? தங்கச்சி தான். நீ அதுக்கு போய் அந்த மாதிரி மெசேஜ் போடலாமா? பரதேசி பேல மெசேஜ் போட்டிருக்கிய அதை எரேஸ் பண்ணணுங்கிறதில்ல, அது வெளியே தெரியணும் உனக்கு தெரியாத? தானிக்கு தீனி சரி போத்திந்தி. அதனால் இது நெருப்பின்றி புகையாது. இந்த குழந்தை யாருக்கடி பிறந்ததுன்னா அது நான் சொன்னால் தான் உனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். என்ன செய்வேன்? அப்படி நக்கல் பேசுனேன். அப்படி ஒருத்தன் காண்டம் வச்சுருந்தானா அவன் உண்மையிலே கட்டுவேன். அவன் மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்தர் போகிறான்னு அர்த்தம். அவள் சரியில்லை, நான் இருக்கும்போதே புரோக்கர்லாம் கால் பண்ணுவாங்க. பரதேசி நாயை விட்டுட்டு போண்டிதானடா. முக்கிய காவல்துறை அதிகாரியோட தொடர்பில் இருக்கா? அது என்ன, அதில் ஏதோ சம்திங் இஸ் விஷயம் மாதிரி தெரியுது. சும்மா பொத்தாமதுதான் சொல்லிட்டு இருந்தாலும் எப்படி சரியா வரும்? ஆனால் இப்போ கன்சீவாகி குழந்தை பிறந்திருக்கு. இப்போ ஏன் அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துகிற மாதிரி ஏன் ஒரு வெளியில் வந்து சொல்லணும், சோசியல் மீடியா சொல்லணும்? மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாதவனு தான் இந்த மாதிரி பண்ணணும். ரகசியமான வீடியோ இது வெளியிடாதீங்கன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. நான் பேரை சொல்ல விரும்பல. சிக்கான்னு ஒருத்தன். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லையே. எந்த ஒரு புருஷனும் என் மனைவி இன்னொருத்தையோட உறவில் இருக்காங்கன்னு சொல்கிறது அதை விட செத்து போயிடலாம். அது என்ன இளவது இல்லை. ஆனால் இன்ஸ்டா ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. வெளியே போனால் 4 பேர் மெய்ப்பானே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கடந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணுவுக்கும் அந்த அஸ்விதாவுக்கு இடையே பயங்கர மோதல் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. விஷ்ணு வந்து 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து தானிக்கு தீனி சரி போத்திந்தி அப்படின்னா சார், அப்படின்னா நீ செஞ்ச தப்புக்கு இது சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதனால் இது நெருப்பின்றி புகையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ வல்லவன்னா நான் வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனி வருது. யாராவது ஒருத்தர் வந்து ஒன்று பெண்ணாக இருக்கணும், ஒன்று ஆணாக இருக்கணும். அதாவது இவனும் அந்த ஆணுக்குரிய வலிமை இல்லை, அதை பொட்டச்சியை நம்பிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது மனைவியுடைய வருமானத்தை நம்பி வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் இதை எல்லாத்தையுமே பகிரங்கமாக்கணும்னு அவன் நினச்சிருக்கான். இந்த பொண்ணு அஸ்மிதாவும் எல்லாத்தையுமே வந்து பகிரங்கமாக்கணும், புருஷனை மதிக்கக்கூடாது, புருஷனை டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அஸ்மிதாவும் பொண்டாட்டி அஸ்மிதாவை டீக்ரேட் பண்ணணும்னு விஷ்ணுவும் பண்ணுற மாதிரி தான் ஒரு தோணுது. ஏன்னா இவளும் குறை சொல்கிறா, அவனும் குறை சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முறை கேட்டபோது இந்த குழந்தை யாருக்கடி பிறந்ததுன்னா அது நான் சொன்னால் தான் உனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். என்ன செய்வேன்? அப்படி நக்கல் பேசுனேன். அப்படி யாரோ சொன்னது உனக்கு தான் பிறந்ததுன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுதான். அப்புறம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறாப்புல. அப்புறம் அது வந்து அவளும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான், இவனும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஏன்னா நண்பனாக ஒரு வீட்டுக்கு போனோம்னாக்கா தம்பியை விட கூடுதல், அண்ணனை விட கூடுதல் அந்த நட்புங்கிறது மனைவிகிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த நண்பன்கிட்ட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நண்பன் உயிர் கொடுப்பான் தோழன். நம்ம பாலிசியாக தான். நீங்கள் மனைவிகிட்ட சொல்ல முடியாத பல ரகசியங்கள், பல செய்திகள், தகவல்களை நம்ம பரிமாறிப்போம். ஏன்னா நண்பன் காட்டி பிடிக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நீ நண்பன் வீட்டுக்கு போகிற, ஒரு முறை தான் அந்த பொண்ணை பார்த்துருக்க, தங்கச்சியை, என் தங்கச்சியை. நண்பனுடைய தங்கச்சி உனக்கு யாரு? தங்கச்சி தான். நீ அதுக்கு போய் அந்த மாதிரி மெசேஜ் போடலாமா? பரதேசி பேல மெசேஜ் போட்டிருக்கிய அதை எரேஸ் பண்ணணுங்கிறதில்ல, அது வெளியே தெரியணும் உனக்கு தெரியாதா? மெசேஜ் போட்டால் அது வெளியே தெரியும் தானே? கண்டிப்பாக தெரியும். ஆமாம். அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையில் எதுக்கு நீ இந்த மாதிரி மெசேஜ் போடுற? அப்புறம் ஏன் அவன்கிட்ட அடி வாங்குற? ஏன் எங்கள் காலில் விழுந்து கெஞ்சிற? ஒருத்தங்க அதெல்லாம் போய் என்னை மிரட்டி அடிச்சு சொன்னாங்க, பயமுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. பயமுறுத்தலை? அப்போ செய்யவே இல்லையாம்மா? அதுக்கு ஆதாரத்தை இப்போ காட்டுறானே. ஏடா இது என்னடா மெசேஜ் நாயே அப்படின்னு காமிக்கிறேன்ல. அப்போது அது நான் அனுப்ப மெசேஜ் இல்லைன்னா சொல்லணும். அப்போது ஹி கமிட்டட் இஸ் கிரைம். அதே மாதிரி ஒத்துக்கிறேன், அக்செப்டடு. இல்லை வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன். வெளி இல்லாமல் எப்படி ஒத்துக்க? மிரட்டல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்களே, அப்படின்னு தான் விஷ்ணு சொல்கிறாப்புல. இல்லை, இது 1 மாதத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அது வந்து யாருமே கண்டுக்கலையா, இல்லை போலீஸ் அதுக்கு ஸ்டெப் எடுக்கலையாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இவனுங்க அதை வந்து இப்போ அதை ரகசியமாக எடுத்து வீடியோ எடுத்தால் கூட பரவாயில்ல, அதே இவங்களும் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. மனைவி தான் வெளியிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மனைவி வெளியிட்டான்னா
இந்த மனைவிக்கு அந்த பசங்களுக்கு அந்த தொடர்பு இருக்குங்கிறது தெரியுது மாதிரி இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இல்லை இவன் பண்ணது சரியில்லையே சார், ஃப்ரெண்டோட தங்கச்சி. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எந்த சூழ்நிலையில் தன்னுடைய தங்கச்சியை இந்த அளவுக்கு ரோட்டு கொண்டு வருவாங்கிறது இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை. திருடிட்டான்னா பிரச்சனை இல்லைங்க, இது வந்து அவன் தொடர்பு கொண்டிருக்கான். அது வந்து இவன் தங்கச்சி எதுக்கு இப்படி வெளியில் பிடிச்சி நாத்துறான்? படுத்து கிடந்து எச்சில் துப்புனா யார் மேலே குற்றம்? படுத்து கிடந்து எச்சில் துப்பலாமா? ஒருத்தர் வீட்டில் தங்கச்சிகிட்ட சேட்டை பண்ணுறதுக்கு ட்ரை அதான் வீட்டுக்கு போகும்போதே பாக்கெட்டில் பார்த்தா காண்டம்ஸ்லாம் இருந்துச்சாம்ல சார், அதெல்லாம் உண்மைதானா? அது விசாரணை நாம நேரில் பக்கம் இல்லை. அந்த வீடியோ தெரியுது சார், என்னடா பாக்கெட் ரெண்டாயிரம் வச்சிருக்கேன், செக் பண்ணும்போது காண்டம் சுற்றிருக்கான். ஆமாம், அதாவது பல பெண்களோட உடலுறவு கொள்றவன் தன்னை வந்து நோய்க்குள்ளாக்க கூடாதுங்கிறதுக்காக ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக. ஆனால் அவன் யோக்கிய மாதிரி சொல்கிறானா சார், மனைவி வந்து அவள் சரியில்லை, நான் இருக்கும்போதே புரோக்கர்லாம் கால் பண்ணுவாங்க. பரதேசி நாயை விட்டுட்டு போண்டி தானடா. உன் பொண்டாட்டிக்கு ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் நீ என்ன மயத்துக்கு அங்கே இருக்க? மானம் சூடு சொல்லணும் உள்ளவன்னா படி அப்படின்னு ஓடிக்கணும்ல. இல்லை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க சார், போயிட்டு இப்போ டெலிவரி ஆயிருக்கு, கன்சீவாக இருக்க சமயத்தில் இப்போ வந்து அதை கிளப்பணுங்கிறேன். முக்கிய காவல்துறை அதிகாரியோட தொடர்புல இருக்கா, இல்லீகல் இருக்கா? எப்படின்னா காவல்துறை அதிகாரியோட தொடர்பு இருக்காங்கிறது குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து வீடியோ, அதாவது ஏதாவது ஒரு ஆதாரம், அவர் ஃபோன் பண்ணார் அப்படிங்கிற ஆதாரம் இவன்ட்டு இருந்தால் ஓகே. சும்மா பொத்தாமதுவாக சொல்லிட்டு இருந்தால் எப்படி சரியாக வரும்? ஆதாரம் இல்லாமல் அவர் வந்து அவருடைய தவறுகளை மறைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இவன் வந்து முதல்லையே வந்து போலீஸ் இதுக்கு போயிருக்கணும், இந்த மாதிரி நான் பிரிஞ்சிடுறேங்க, இல்லை டிவோர்ஸ் பண்ணி. உண்மையிலே மனைவி தானே? மனைவி தான். மனைவி தானே? நாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் மீச்சலான்னு கையெழுத்தாக வாங்கியிருக்கணும். அதுவும் வாங்கலை. அப்போ இவன் மனைவியுடைய எல்லா தவறுகளையும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். நம்ம நெகட்டிவாக பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது. இப்போ எந்த சார்ஜஸில் இவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்களா? 4 பிரிவுங்களேங்க சார். அதான் நம்பிக்கை மோசடி, மானபங்கப்படுத்துதல் அந்த பொண்ணை, அப்புறம் அடிச்சிருக்கான் சார், தாக்குதல் நடத்தியிருக்கான். ஏற்கனவே அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், என்னை அடிச்சிட்டாங்க, என்னை வீடியோ எடுத்திருக்காங்க, ஸோ அதை அவங்க சொல்ல நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை போலீஸில் எடுக்கலை. ஆனால் மறுபடியும் இவன் பொண்டாட்டி போய் புருஷன் மேலே சொல்லியிருக்கான், அதை எடுத்திருக்காங்க. அது என்ன, அதில் ஏதோ சம்திங் ஃபிஷிங் மாதிரி தெரியுது. இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை, அவர் ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்கன்னா அதில் ஏதோ சிக்கல் வருது. அப்போ போலீஸு உடைய ஆதரவு இருக்கா அந்த மனைவிக்கு? இவருக்கு இல்லையா? அந்த கேள்வி வருதா இல்லையா? இப்போது 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா மனைவி பேர்லையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், கணவன் பேர்லையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். இது முரணாக இருக்கு. இல்லை சார், இப்போ அந்த பையன் அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என் வெளில தெரியாமல் பார்த்துங்க, என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அப்பையும் சொல்லிடுறான், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கான். ஆனால் இப்போ கன்சீவாகி குழந்தை பிறந்திருக்கு, இப்போ ஏன் அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துகிற மாதிரி ஏன் ஒரு வெளியில் வந்து சொல்லணும், சோசியல் மீடியா சொல்லணும்? இல்லை, அதான் அந்த மனைவி வந்து இந்த உயரதிகாரி போலீஸ் அதிகாரியோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டு மறைஞ்சு போகணும், அது அல்லாமல் இவன் பேரில் அலிகேஷன் வரணுங்கிறக்காக தானே திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அதை அதனால தான் சம்திங் இஸ் ஃபிஷின்னு சொன்னேன் நான். மாசமாக இருக்க ஒரு பெண்ணை வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லை? ஓ ப்ராஸ்டியூட் பண்ணுறா, என் முன்னாடியே பல பேர்ட்டை பேசிகிட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா சார்? இல்லை, அதாவது மனைவி புருஷனை அவமானப்படுத்துகிறா, புருஷன் மனைவி அவமானப்படுத்துகிறான். ஆமாம் இல்லையா? இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி புருஷனை அவமானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணி அந்த வீடியோ வெளியிடுறா. அதுக்கு முன்னால் அவனை அடிக்கிறா, தப்பாக பேசுகிறா. அதனால் அவன் அந்த போலீஸ் உயர் அதிகாரிங்கிற விஷயத்தை அவதூறாகவும் சொல்லியிருக்கலாம், அதுக்கு உண்மையாகவும் இருக்கலாம். அவன் உண்மையே பேசியிருக்கட்டும். இப்படி மிரட்டி அல்லது உருட்டி அவனை வீடியோ எடுக்கிறது தப்பு தானே? இவன் தப்பு பண்ணாங்கிறதுக்காக அவங்களும் தப்பு பண்ணணுமா? அந்த கேள்வி வருது இல்லையா? அவங்க டீசெண்டாக இந்த மாதிரி அந்த பையன் மோசமானவன் சார், என் தங்கச்சிட்ட மாதிரி பண்ணியிருக்கான், அதுக்கு ரகசியமான வீடியோ இது வெளியிடாதீங்கன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. சரி, இவனோட லட்சணம் வெளில தெரியணுங்க கூட வெயிட் பண்ணி வச்சிருக்கலாம்ல, இவன் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ நீ சொல்கிறா பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து இப்போ ஒய்ஃப் மேலே இவ்வளோ தூரம் ஒரு அவதூறு பரப்புறான்,
ஆனால் இவ்வளோ அவதூறு பரப்பும் போது இப்போ இந்த வீடியோ வெளியாகுதுல்ல, இப்போ இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, பாருங்க என் வீட்டுக்காரர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆதாரமோடு எடுத்துருக்கலாம்ல. ஆனால் இப்படி ஒரு வீடியோ எடுக்கலாமா? சட்டப்படி செல்லுமா? அது ஒரு பிளாக்மெயில் தானே. கண்டிப்பாக. அப்படி ஒரு பண்ணுறவர் இவருடைய முகத்தை காட்டாமல் எடுத்திருக்காரு. அப்போ ஏன் முகத்தை காட்டலை? அவரு அது பக்கம் 2வது போதாக்குறைக்கு அதில் வந்து பீர் பாட்டில் வேறு கிடக்கு. அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுது. பீர் பாட்டில் சாப்பிட்டது யார், இல்லை அவனுக்கு சாப்பிட கொடுத்து அடித்தாங்களா, இதெல்லாம் இருக்குது. அந்த இன்சிடெண்ட்டு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா தப்பு இல்லை. அவன் தப்பு பண்ணியிருக்கான், அடிச்சிருக்காங்க, ஓகே. ஆனால் இன்னொரு சட்டத்தின் பார்வையில் பார்த்தீங்கன்னா சட்டத்தை நீயே எப்படி கையில் எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக இந்த கேள்வி வருது. அது காவல்துறை தரப்பு கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக முழுமையான விசாரணை நடைபெறணும். இதில் வந்து இவன் தேவையில்லாமல் பெரிய உயர் போலீஸ் அதிகாரின்னு சொன்னது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவன் பிறகு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாமா? அப்படின்னு சொல்லலாம்ல. கண்டிப்பாக. அதனால் இது அதை தீவிரமாக ஆலோசிக்கணும். இப்போ எப்படி சமீபத்தில் இப்போது சஸ்பெண்ட் ஆனார், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் வந்தார்ல ஜெயராமன், ஏடிஜிபி ஜெயராமன். அதே மாதிரி இதை கொஞ்சம் தீவிரமாக விசாரணை பண்ணால் யார் என்னங்கிறது முடிவுக்கு வரும். நாமளாக ஒன்று சொல்லக்கூடாது. மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாதவனு தான் இந்த மாதிரி பண்ணணும். ஆமாவா? அதாவது ஒரு நல்ல இது ஒரு பேஷனாக எடுத்துக்கிறாங்களா? எப்படி அப்போ தான் ரீச் ஆக முடியும். பேஷனாக எடுத்தால் கூட தப்புங்க. அப்போ குட்டிமாவுக்கும் இந்த பேர்ன திருச்சி சாதனாவுக்கும் என்ன வித்தியாசம்? இவனுக்கும் அவங்களுக்கும் டீசெண்டாக ஒருத்தர் இருக்கணும், நாகரீகமான பேச்சு பேசணும், ஆதாரத்தோடு பேசணும். அதான ஒரு யூடியூபருடைய வேலை. அலிகேஷன் பேசலாமா? தப்பாக அவதூறு பேசலாமா? மனசாட்சி விரோதமாக பேசலாமா? சொல்லுங்கள். பேசுகிறாங்களே. அதாவது தன்னை பூஸ்ட் பண்ணிக்கொள்வதற்காக தன்னை கழிவிறக்கம் செய்து கொண்டால் அது தப்பு. அதாவது ஒரு பொண்ணு வந்து ஏன்டா என்னைய தொடுற, முதல்ல கட்டிப்பிடிக்க அனுமதி, ஏன்டா தடுக்கிறது, அதை வீடியோ போடுறதெல்லாம் சரியாக வராது. இப்போ நான் பேரை சொல்ல விரும்பல, சிக்கான்னு ஒருத்தன், அவன் 2வது புருஷனாக வச்சுக்கிறாங்கிறான். அவன் பொண்டாட்டி அங்கேருந்து அவள் திட்டிட்டாக்கா. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லையே. அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன, அது கொஞ்சம் கீழே இருக்கும், பிலோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது கொஞ்சம் அபோவ் ஸ்டாண்டர்டாக இருக்குது, அவ்வளோதானே. ஒரு நல்ல தொழில் பண்ணுறவன், நல்ல தொழில் பண்ணி வருமானம் சம்பாதிக்க நினைக்கிறவன் இதே செய்வான். மனைவிக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும், காதலிக்கு கொடுக்குற மரியாதையை காதலிக்கு கொடுக்கணும். அதாவது நடுநிலையோ கண்ணோட்டத்தோடு அணுகுன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. பெர்சன்டேஜ் வித்தியாசப்படலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு டிஜிபியும் என் பொண்டாட்டியும் இந்த உறவில் இருக்காங்கன்னு சொல்கிறது அதை விட தப்பு. எந்த ஒரு புருஷனும் என் மனைவி இன்னொருத்தரோட உறவில் இருக்காங்கன்னு சொல்கிறது அதை விட செத்து போயிடலாம். நாளைக்கு ரோட்டில் நடக்க முடியுமா? இவ்வளோ பெரிய இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறீங்க, அது என்ன இளவது இல்லை. ஆனால் இன்ஸ்டா ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. வெளியே போனால் 4 பேர் மெய்ப்பானே. தன்னுடைய மனைவியை குறைத்து பேசுகிற அளவுக்கு குடும்பம் போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் நெருக்கடியாக தான் நிற்கும். ஒரே வார்த்தையில் சொன்னால் இவன் டிஜிபி வச்சுருக்காருன்னு சொல்கிறார், ஏதோ ஒன்று. அவன் என்ன சொல்கிறா, இது உனக்கு பிறந்தான்னு நான் சொல்ல மாட்டேன், உனக்கு எப்படி தெரியும், நான் சொன்னது தெரியும் அப்படின்னு சண்டைக்கு வர்றது. கோபத்தில் சொல்லியிருக்கலாம்ல சார்? கோபத்தில் கூட இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அது ஒரு நல்ல மனைவிக்கு உள்ள பேச்சு அது அல்ல. கண்டிப்பாக சார். போலீஸ் விசாரணை என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.